ஸோ ஃபைனலாக பிளே ஆஃப்ஸ்குள்ளே போயிட்டோம். பிளே ஆஃப்ஸ் பிட்வீன் சன்ஷைன் 11 vs எஸ்எஃப்சிசி. ஸோ ஆன் ஸ்ட்ரைக்கில் சன்ஷைன் 11க்காக கிச்சா இருக்காரு மற்றும் ஃபஸ்ட் ஓவர் வந்து ஜபா ஸ்டார்ட் பண்ணுறாரு. பியூர் கேப்பில் ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ட் இது ஒரு 6 ஓவர் மேட்ச். காரணம் 4 மணிக்கு மேலே மழை பெய்யும் அப்படின்றதுக்காக அண்ட் ஒரு டபுள் மட்டுமே. ஸோ அதே தான் 2 ஓவர் பவர் பிளே, 4 bowler ஸ்விட்ச் அண்ட் கரெக்டாக கேப்பு மீண்டும் நல்ல ஸ்டாப்பு, சேம் ஃபீல்டு அண்ட் ஒரு டபுள் மீண்டும் எடுத்திருக்காங்க. ஸ்டெப் டவுன் அண்ட் ஃபுல் டாஸ் கனெக்ட் பண்ணியிருக்காரு. கேட்சு எடுக்கல, பட் உடம்பு போட்டு தடுத்துட்டாரு. ஸோ திரும்பி ஒரு டபுள் எடுத்திருக்காங்க. மீண்டும் சொல்ல முடியல, ஒரு டபுள் மட்டுமே. ஃபுல் டாஸ் அண்ட் ஸ்விட்ச். ஓ பட்டிருந்தாவே கேட்டு ஒரு சிங்கிள் மட்டுமே. ஆன் ஸ்ட்ரைக்கு சரவணன் வந்திருக்காரு. அவருக்கான ஃபர்ஸ்ட் பால் ஸ்ட்ரைட்டில் ஹேட் அண்டு ஓடி எடுக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ பால் பவுண்டரிஸ் போல் மீண்டும் ஒரு டபுள். ஸோ இது வரைக்கும் 4 டபுள், ஒரு சிங்கிள். ஓ லோ ஃபுல் டாஸ், இது பவுண்டரி போக வாய்ப்பு இருக்குது. குயிக் கேஸ் போயிட்டுருக்கு அண்ட் பவுண்டரியோட கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஓவர் டீம் இங்கே சன்ஷைன் 11. நன்றி அம்பர். ஸோ ஒரு ஓவருக்கு 13 ரன் ஆடி இருக்காங்க வித்தவுட் லாஸில். ஸோ 2வது ஓவர் கண்டினியூ பண்ண கபில் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் ஒயிட் பால் சிக்னல். ஒரு ஹேட் அண்ட் கேப்பில் குயிக்காக போகுது. ஸோ பவுண்டரி போல நினைக்கிறேன், போயிருக்கு. செப்டவுன் அண்ட் ஆஃப் கடர் தனியாக ஓடி இருக்காரு. அண்ட் அங்கே அடிச்சிருக்காங்க. விக்கெட்டான்னு பார்க்கும்போது கையை தூக்கிட்டாரு. அண்ட் விக்கெட் நம்பர் 1 லூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு அன்வான்ட் ரன்னுங்க நான் ஸ்ட்ரைக்கர் கிட்ட இருந்து. சுவிட்ச் அண்ட் ஒரு கனெக்ஷன். ஸோ பால் இன்னும் போகலை, பட் இப்போ போயிருக்கா. அண்ட் பவுண்டரி மீண்டும் கிடச்சிருக்கீங்க. செப்டவுன் அண்ட் நீங்கள் வச்சுட்டு ஓடுறாங்க குயிக்கா. ஒரு சிங்கிள் மட்டுமே. ஆன் ஸ்ட்ரைக்கில் நம்பர் 3 உள்ள அந்த ஆகாஷ் இருக்காரு. அவருக்கான ஃபர்ஸ்ட் பால் சிப்பான முயற்சி, பட் டாட் பால் மட்டுமே. நேகான் பால் பின்னாடி குயிக்கா போகுது. நல்ல ஸ்டாப்பு, ஒரு சிங்கிள் மட்டுமே. ஸோ 2 ஓவருக்கு ஆடி இருக்காங்க 24. அண்ட் 3வது ஓவர் கண்டினியூ பண்ண மணி வந்திருக்காரு. ஸ்கூப் அண்ட் கையில் கீப்பர் கையிலேயே ஒரு ஈஸி விக்கெட்டு. அண்ட் விக்கெட் நம்பர் 2 லூஸ் பண்ணியிருக்காங்க டீம் சன்ஷைன் 11. ஸோ நம்பர் 4 நீமன் ஹரிஷ் வந்திருக்காரு. அவருக்கான ஃபர்ஸ்ட் பால் லெக்ல ஹிட் அண்ட் அங்கே ஃபீல்டர் இருக்காங்க. ஒரு சிங்கிள் மட்டுமே. சரியான முயற்சி அண்ட் ஸ்ட்ரைட் டு தி ஃபீல்டர். ஒரு டாட் பால் மட்டுமே. விட்டுருக்காங்க. கேட்சா மேட்சா அவர் விட்டது, ஒரு சிங்கிள் மட்டுமே. நிக்கா இந்த ஆடி கேட்ச் ட்ராப்பு, போன ஆடி இல்லை இந்த ஆடி ட்ராப்பு, ஒரு சிங்கிள் மட்டுமே. அது போய் ஒரு ஹிட் அண்ட் கையில். ஸோ 3வது விக்கெட் எடுத்திருக்காங்க எங்கள் டீம் எஸ்எஃப்சிசி. அண்ட் ப்ரெஷரில் இருக்காங்க சன்ஷைன் 11. ஸோ 3 ஓவருக்கு 27 ரன் ஆடி இருக்காங்க, 3 விக்கெட் லாஸில். அண்ட் 4வது ஓவர் கண்டினியூ பண்ண சிவா காலையிலே பாட்டு அண்ட் டாட் பாலோட ஆரம்பிச்சிருக்காரு. இங்கே ஸ்ட்ரைட்டில் ஒரு ஹிட் அண்ட் கேட்ச் இஸ் த கால். கையில் 4வது விக்கெட். ஸோ கேட்ச் ஏறினாலே ஜபா கை தட்ட ஆரம்பிச்சிடறாரு. அண்ட் விக்கெட் விழுந்துருது. ஸோ நியூமேன் பன்னீர்செல்வம் வந்துருக்காரு நம்பர் 7. சார் நம்பர் 5 அண்டு ஒயிட் பால் சிக்னல் கிடச்சிருக்கு. சரியா நம்பர் 6 வந்திருக்காரு. சரியான முயற்சி அண்ட் கனெக்ஷன் இல்லை, ஒரு சிங்கிள் மட்டுமே. சுவிட்ச் டெஜண்ட். மிஸ் ஃபீல்டு, மரம் ரோலரு சேவர். ரோலர் பட்டு இருந்துச்சு. ஒரு டபுள் மட்டுமே. குயிக்கர்வா நான் சிக்கு மேலே குயிக்கரா வந்திருக்கு. டாட் பால்
ஸ்டெப் டவுன் அண்ட் சைடு டு சைடு ஹிட் அண்ட் பவுண்டரி போயிருக்கு. ஸோ 4 ஓவருக்கு 35 ரன் ஆடி இருக்காங்க வித் லாஸ் ஆஃப் 4ல். அண்ட் ஜபா கண்டினியூ பண்ணுறாரு. 5வது ஓவர் எடுத்து அடிச்சிருந்தா விக்கெட். டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. leg attack and white ball signal. Bang the target and wicket. 5th wicket எடுத்து கொடுத்திருக்காரு ஜவாங்க. அந்த குயிக்கர் ஒன் போட்டு நம்பர் 7ல நியூமேன் கிரண் வந்திருக்காரு. அவருக்கான ஃபர்ஸ்ட் பால் leg attack டெஸ்டிங் 1. bowler 2 அடிச்சிட்டாரு. நல்ல த்ரோ ஃபீல்டர் கிட்ட இருந்து அன்வாண்டட் ரன்னிங் பேட்ஸ்மேன் அவர்கிட்ட இருந்து விக்கெட். Quicker leg attack in the dot ball. Legless sweep and quick ஓடி இருக்காங்க. and bowler 2 throw. அங்க ஆளே இல்ல பேக்கப்பும் கூட. ஒரு 3 ரன் பவுண்டரி போயிடுமா இல்ல 4வது ரன் ஓடுறாங்க. 4 ரன்கள். திரும்பி ஒரு ஃபுல் டாஸ் அண்ட் சேம் ஷாட் சேம் ஃபீல்டர் வேற. ஓ அவுட்டு. கையை தூக்கிட்டாரு பேட்ஸ்மேனும் போயிட்டாங்க. அண்ட் 8 விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க டீமுங்க. ஸோ 5 ஓவருக்கு 41 ரன் ஆடி இருக்காங்க வித் லாஸ் ஆஃப் 7 விக்கெட்டு. அண்ட் கபில் கண்டினியூ பண்ணுறாரு லாஸ்ட் ஓவரை. சுவிட்ச் ஹிட் அண்ட் ஹைட் ஏற்றிட்டாரு. மரம் கிரம் பட்டு நிற்குமா. அண்ட் 4 பால் ரீச் ஆயிருக்கு. சுவிட்ச் ஹிட் அண்ட் திரும்பி ஒரு நல்ல பிக்கு. ஸோ போகுமா அண்ட் போயிருக்கு. இவருக்கு இத்தனை பேர் உண்டதுனால அத்தனை 4 அடிப்பார் என்று இந்த சைடு பின்னாடி அண்ட் ஆட்ரிகா பவுண்டரிஸ் ஃபார் த டீம் அடிச்சிருக்கீங்க சன்ஷைன் லெவன்ஸுக்கு. சுவிட்ச் அண்ட் டபுளுக்கு தான் கால் இருக்கும். ஒரு சிங்கிள் மட்டுமே. ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் ஹிட் டைரக்ட் ஹிட். சரியான ஹிட். பில்லர் இருந்து அவர் எடுத்துருவாரு. அது ஒரு ரன் அவுட் கிடச்சிருக்கீங்க. ஸோ போன பால் வந்து ஸ்டெப்னோ நோ பால், அது ஃப்ரீ ஹிட் பால். இது மேலே பட்டிருக்கேன் டாட் பால் மட்டுமே. ஓ ஃபர்ஸ்ட் ஆஃப் லாஸ்ட் பால். திரும்பி ஒரு நோ பால் கால் அண்ட் ரன் அவுட்டே இருக்குமா இல்லை ஒரு சிங்கிள் மட்டுமே. நோ பால் ப்ளஸ் 1. ஃப்ரீ ஹிட் பால் கண்டினியூ ஆகுது. சுவிட்ச் ஹிட் அண்ட் மேலே இதோட ஃபர்ஸ்ட் ஆஃப் கம்ப்ளீட் ஆயிருக்கு 2 டீம்ஸ் கிட்ட இருந்து. ஸோ டார்கெட்டு 57 ரன் ஃபார் த டீம் எஸ்எஃப்சிசி. அண்ட் சைடில் ஜபா இருக்காரு மற்றும் ஃபர்ஸ்ட் ஓவர் வந்து பன்னீர் ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸ்ட்ரைட் த ஃபீல்டர் அண்ட் ஓவரில் டாட் பால் மட்டுமே. குயிக்கர் டாட் பால் சிக்னல் கிடச்சிருக்கு அம்பேர் கிட்ட இருந்து. சிங்கர் மேஸ் அண்ட் ஆர்டிக் ஆஃப் டாட்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ ப்ரெஷரை ஃபீல் பண்ணுறாருங்க ஜபா. எட்ஜ் அண்ட் ஃபர்ஸ்ட் ரன்ஸ் கிடைக்குது. ஃபர்ஸ்ட் ரன்ஸ் ஃபார் த டீம் எஸ்எஃப்சிசி. ஒரு சிங்கிள் மட்டுமே. ஒன் சைடு ஹரி வந்திருக்காரு. அவருக்கான ஃபர்ஸ்ட் பால் லெக்கில் போட்டிருக்காங்க அண்ட் ஒயிட் பால் சிக்னல். திரும்பி லெக்கில் அண்ட் பால் இந்த வாட்டி உடனே குயிக்காக போயிருக்கு. ஒயிட் +4 கிடச்சிருக்கு டீமுக்கு. ஸோ போலர் ஆங்கிள் சேஞ்ச் பண்ணிட்டாரு. பார்ப்போம். திரும்பி எக்ஸ்ட்ரா மீண்டும் ஒரு ஒயிட் பால் சிக்னல். ஓ லெக்கில் அந்த பால் ஹிட்டு. ஓ மிஸ்ஃபெயில். ஒரு சிங்கிள் மட்டுமே. ஓ கேட்ச் விட்டுருக்காருங்க. பட் குயிக்கராக தான் போச்சு. பவுண்டரியை ஸ்டாப் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். ட்ரிபிள் கண்டிப்பாக போயிருக்காரு ஜபா குயிக்கா. அது ஒரு ட்ரிபிள் மட்டுமே. ஸோ ஆஃப்டர் 1 ஓவர் 12 ரன் ஆடி இருக்காங்க டீம் எஸ்எஃப்சிசி.
ஸோ செகண்ட் ஓவர் கண்டினியூ பண்ண ஆகாஷ் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் ஜவாகிட்ட இருந்து ஹிட் அண்ட் குயிக்காக ஓடுறாங்க. அண்ட் பவுண்டரி போயிடுமான்னு பார்க்கும்போது இன்னும் போகல, அங்கேயே டான்ஸ் ஆடிட்டு இருக்கு. அண்ட் போயிருக்கு அண்ட் பவுண்டரி நம்பர் 1 ஃப்ரம் ஜவா பேட் கிடச்சிருக்கு. ஸ்டெப் டவுன் அண்ட் ஃபுல் டாஸ் கனெக்ட் பண்ணியிருக்காரு ஸ்ட்ரைட்டில். அண்ட் பால் மீண்டும் ஒரு பவுண்டரி கிடச்சிருக்கு ஃபார் த டீம் எஸ்எஃப்சிசி. ஃபுல் டாஸ் பால் அண்ட் திரும்பி ஃபீல்டர் தலைக்கு மேலே. அண்ட் பவுண்டரி போல ஓடி தான் எடுக்கணும். ஸோ ஒரு டபுள் மட்டுமே. நோ பால் கால் கொடுத்துருக்காங்க இந்த வாட்டி. ஹைட் நோ பால் பிளஸ் பவுண்டரி கிடைக்குமா? போயிருக்கு மீண்டும் ஒரு பவுண்டரி. எஸ்எஃப்சிசி போன ஓவரில் ப்ரெஷரில் இருந்தாங்க, இந்த ஓவர் சன்ஷைன் 11 ப்ரெஷர் ஆகிட்டாங்க. ஸோ ஃப்ரீ ஹிட் பாலு ஸ்லோ ஹிட் பண்ணியிருக்காரு அண்ட் டெஃபினட்டாக டபுள் ஓடிடுவாங்க. அண்ட் குயிக்காக ஓடி இருக்காங்க ஒரு டபுள் இந்த பேர். ஃபுல் டாஸ் பால் நிற்க ஸ்ட்ரெயிட் டு கீப்பர். டாட் பால். பவர் பிளே ஓவரோட லாஸ்ட் பாலு. ஸ்விங் அண்ட் மிஸ் அண்ட் அம்பையர் எந்த காலமே கொடுக்கல. டாட் பால் ஓவர் சிக்னல். 2 ஓவருக்கு 29 ரன் ஆடி இருக்காங்க வித்தவுட் லாஸில் எஸ்எஃப்சிசி. அண்ட் சரணா கண்டினியூ பண்ணுறாரு 3வது ஓவரை. லேட் கேட் கரெக்டாக ஆடி விட்டுருக்காரு, ஒரு சிங்கிள் மட்டுமே. சுவிட்ச் அண்ட் கரெக்டாக ஃபீல்டர் பிளேஸ் பண்ணியிருக்காங்க, ஒரு சிங்கிள் மட்டுமே. லூஸ் பால் அண்ட் கரெக்டாக பின்னாடி ஸ்லோவராக போகுது பால். பவுண்டரி போயிருக்கு. 4 திரும்பி லெட் மிஸ்ஃபீல்ட். ஸோ இது டபுளாக மாற்றுவாங்களா? திரும்பி ஒரு மிஸ்ஃபீல்டு, மீண்டும் ஒரு டபுள் ஆரம்பிச்சிருக்காங்க. லெஃப்ட் அண்ட் ஒயிட் பால் சிக்னல். சுவிட்ச் அண்ட் லூஸ் பால் கனெக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ லெஃப்ட் சுவிட்ச் எடுப்பார், அது இவரு மாதிரி ஒரு 2-3 பிளேயர்ஸ் தான் எடுப்பாங்க. ஒரு டபுள் மட்டுமே. லெக்ல ஒரு லூஸ் பால் திரும்பி சரியான கனெக்ஷன் இல்லை, ஒரு டபுள் மட்டுமே. ஸோ 42 ரன்னு ஆடி இருக்காங்க 3 ஓவருக்கு. ஸோ வெற்றி பெறணும்னா தேவை 16 தாங்க. செஸ்பில் ப்ளே பண்ணியிருக்காங்க, ஒரு சிங்கிள். பன்னீர் கண்டினியூ பண்ணுறாரு, யாரும் எதிர்பார்க்கல டபுளை, ஒரு டபுள் மட்டுமே. சுவிட்ச் அண்ட் எட்ஜி. ஸோ குயிக்காக ஓடுவாங்களா? ஜபா குயிக்காக ஓடி இருக்காரு, பட் நான் சைடு ஸ்லோ, ஒரு சிங்கிள் மட்டுமே. லெக்ல போட்டுருக்காங்க ஒயிட் பால் அண்ட் ஓடல, ஒயிட் மட்டுமே. திரும்பி லெக்ல மீண்டும் ஒரு ஒயிட் பால் சிக்னல். விட்டார முயற்சி எட்ஜி அண்ட் எடுக்கல கேட்ச், ஒரு சிங்கிள் மட்டுமே. ஸோ லெக்ல ஓப்பன் ஃபீல்டு வச்சிருக்காங்க, பட் சுவிட்ச் தான் போறாரு அண்ட் ஃபுல்லு கரெக்டாக கனெக்ட் பண்ணியிருக்காரு ஜபா அண்ட் 6. சுவிட்ச் அண்ட் உள்ள டாட் பால். ஸோ 12 பாலுக்கு தேவை 4 தான், சரி 13 பாலுக்கு அண்ட் எட்ஜி ஒரு சிங்கிள் மட்டுமே. ஸோ 2 ஓவருக்கு தேவை ஜஸ்ட் 3 ரன்னு. வின்னிங் ஷாட்டோட தான் முடிப்பேன் அடிச்சிருக்காரு அண்ட் 6 போயிருக்கு இதோட டீம் எஸ்எஃப்சிசி. ஸோ அண்ணனூர் பிரீமியர் லீக் சீசன் 1ல ஃபர்ஸ்ட் டீமாக ஃபைனல் குவாலிஃபை ஆயிருக்காங்க. அண்ட் டீம் வெயிட் பண்ணணும், சன்ஷைன் 11 குவாலிஃபை 2 ப்ளே பண்ணேன்.